ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, நான் சோசியல் மீடியாவில் இவ்வளோ ஃபாலோஸ் வச்சிருக்கேன், அவ்வளோ ஃபாலோஸ் வச்சிருக்கேன், நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். நான் வந்து இப்ப இப்ப என்னையவே எடுத்துக்கோங்க. என்னோட ஃபேஸ்புக் ஐடில வந்து பார்த்தீங்கன்னா 5000 ஃபாலோஸ் இருக்காங்க. இன்ஸ்டால 2000 ஃபாலோஸ் இருக்காங்க. அத நம்பி மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூடியூப் சேனல் ஆரம்பிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம தொடர்ச்சியா என்னால வீடியோஸ் போட முடியும், கன்டென்ட் குடுக்க முடியும் அப்படின்னா தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியும். என்னைய பொறுத்தவரைக்கும் யூடியூப்ன்றது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அந்த இதுக்குள்ள வந்து இப்ப நானே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னாலயே நம்ப முடியல. உங்களோட சப்போர்ட்னால தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏ ஏன்னா யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்ளோ பேர் வீடியோஸ் போடுறாங்க, வைக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்கலாம் கேட்கிறப்ப, 5 வருஷம் இருந்தேன், 7 வருஷம் இருந்தேன், 10 வருஷம் இருந்தேன்றாங்க. நான் ஆரம்பிச்சது இப்பதான் ஆரம்பிச்சேன். 1 இயர் தான் ஆரம்பிச்சேன். அந்த 1 இயர்ல வந்து நமக்கு வாட்ச் ஹவர் எல்லாமே வந்து யூடியூபே வந்து நம்ம கன்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்டின்னா, யூடியூபே நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குது. அது நல்லா தெளிவா புரியுது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல என்னோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே டவுன்ல போச்சு. அதே மாதிரி வந்து டிக்ல இருந்துச்சு. சரி, ஓகே, வீடியோஸ் போடலாமா? வேணாமா? அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, நம்ம போடுவோம். ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சொல்லுவாங்களே, "வந்தா மழை போனா மழை." அந்த மாதிரி நினைச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல போன வருஷம் 2025ல ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிச்சது. நம்ம அதாவது எப்பயாச்சும் ஒரு டைம் டைம் கிடைக்கிறப்ப நான் இன்ஸ்டால வீடியோஸ் போடுறதுனால, அந்த வீடியோஸ் எடுத்து நான் இதுல போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சாங்க. வியூஸும் போக ஆரம்பிச்சுச்சு. சரி, ஏன் நம்ம இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா, நம்ம இதுல ரீச் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தொடர்ந்து வீடியோஸ் போட போட எனக்கு சப்ஸ்கிரைபர் நல்லாவே குடுத்தாங்க யூடியூப்காரங்க. அதுல வந்து யூடியூப்ஸ்ல வந்து நம்ம எவ்ளோ தூரம் நம்ம எஃபோர்ட் போடுறோமோ, எவ்ளோ கன்டென்ட் வந்து கரெக்ட்டா போட்ட கன்டென்ட்டே நம்ம போட்டோம்னாலும் நமக்கு வியூஸ் குறையும், வாட்ச் ஹவர் குறையும், எல்லாமே குறையும். ஃபர்ஸ்ட் வந்து என் வீடியோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் வீடியோ தான் அதிகம் போட்டிருக்கவே மாட்டேன். லாங் வீடியோவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் வீடியோவா தான் போட்டேன். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து 3 மில்லியன் வந்து வாட்ச் ஹவர் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம வந்து இது வந்து லாங் வீடியோனா 4000 வாட்ச் ஹவர், 1000 சப்ஸ்கிரைபர் போதும். அதனால நான் யோசிச்சேன், நமக்கு ஷார்ட்ஸ் பெருசா, லாங் பெருசா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, சரி, நம்ம லாங் வீடியோவும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஷார்ட்ஸ் வீடியோவும், லாங் வீடியோவும் சேர்த்து இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து யூ ஒய்டி ஸ்டுடியோல அப்பைக்கப்ப நமக்கு அப்டேட் குடுப்பாங்க. நம்ம அப்பைக்கப்ப லைவாவே பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்க, எந்த டைம்ல நம்ம வீடியோ போட்டா நமக்கு வியூஸ் போகுது, நமக்கு வாட்ச் ஹவர் கிடைக்குது, எல்லாமே வந்து ஒய்டி ஸ்டுடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அத வந்து நீங்க பார்த்துக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்றேன் அப்டின்னா, இன்னொரு சோசியல் மீடியாவ நம்பி இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதீங்க. நம்ம பெரிய ஒரு செலிபிரிட்டி கிடையாது. சும்மா நார்மலா இருக்கிறவங்க, நான் அதுல 1000, 5000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். இதுல 2000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். 3000 ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. உங்களால யூடியூப் சேனல் என்னால ரன் பண்ண முடியும். தொடர்ந்து நடத்த முடியும். என்னால இதுல எஃபோர்ட் போட முடியும். நான் சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னா மட்டுமே நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. அ நான் அதே மாதிரி மத்தவங்கள பார்த்து இவங்க வீடியோ போடுறாங்க, அவங்க வீடியோ போடுறாங்க. நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு நம்ம ஆரம்பிச்சு ஒருத்தவங்க அப்படிதான் என்னோட ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்க. அவங்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன்ல, நான் போடுறத பார்த்துட்டு அவங்களும் ஆரம்பிச்சாங்க. அவங்களும் வீடியோஸ் போட்டாங்க. போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. எப்ப பாரு செல்ல தூக்கிட்டே திரியிறாப்புல இருக்கும். எப்ப பாரு வீடியோ எடுத்துக்கிட்டே திரியிறாப்புல இருக்கும். ஏன்னா, அந்த அந்த நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நான் வீடியோஸ் போடணும் அப்டின்னா, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போட்டேன். இப்ப பாப்பா போடுறா, மாமாவ வச்சு போடுறேன், என் மயன வச்சு போடுறேன். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ள இல்லைன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், யூடியூப் சேனலே ஆரம்பிக்காதீங்க அப்டின்னு. லாபம் இருக்கு. லாபம் கண்டிப்பா வருது. மானிட்டேஷன் வரதானே செய்யுது. நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். அது நம்ம வீட்ல நடக்கிறது நம்ம ஓன் கன்டென்ட்ட நம்ம எடுத்து வீடியோ போடுறோம். நான் என்ன சொல்றேன், நீங்க பேட் கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஒரு பொண்ணு தைரியமா சோசியல் மீடியால வீடியோ போடுறாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கும், எவ்வளவு தைரியம் இருக்கும். அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம யாருமே வந்து சேனல் ஆரம்பிக்க மாட்டாங்க. வீடியோஸ் போட மாட்டாங்க. ஈஸியா பேட் கமெண்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலிகள் இருக்குது அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா, அவங்க எல்லாருமே பார்த்து பார்த்து பேட் கமெண்ட்டா பார்த்து 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 சரி, இவங்க இப்படிதான். ஒரு சிலர் பேட் கமெண்ட் போட்டாலும், இன்னும் ஒரு சிலர் வந்து நல்ல கமெண்ட் போடுறீங்கல்ல, அத எடுத்துக்குவாங்க. இந்த பேட் கமெண்ட்ட இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க. ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலயுமே அதுதான். நம்ம சாதிச்சிட மாட்டோமா? நம்ம வாழ்க்கையில முன்னேற மாட்டோமா? அப்படின்னு தான் ஒவ்வொரையும் அதாவது இந்த சோசியல் மீடியாவுல வர்றதுக்கு காரணமே அதுதான். என்னோட வாழ்க்கையில எனக்கு நடந்ததுமே அதுதான். நான் என்னோட ஃபேமிலிக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும். என்னோட ஃபேமிலிய வந்து இன்னும் வேற லெவல்ல, பெரிய லெவல்ல நான் கொண்டு போணும்.
அப்படின்றதுக்காக தான் நான் எஃபர்ட் போட்டு நான் வந்து ஒரு சக்சஸ் ஆகணுன்ற ஒரு தாட்ல தான் நான் இந்த யூடியூப் சேனல்ல திரும்ப மறுபடியும் நான் உள்ள வந்து இப்ப வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோல வந்து மானிட்டேஷன் ஷார்ட்ஸ்க்கு வந்து மானிட்டேஷன் வருமான்னு கேக்குறேன். கண்டிப்பா ஷார்ட்ஸ்க்கு மானிட்டேஷன் வரும். நீங்க கன்டென்ட் தெளிவான கன்டென்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அதே மாரி போட்ட கன்டென்ட் திருப்பி திருப்பி போடாதீங்க. வெவ்வேறு கன்டென்ட்ட யோசிங்க. இப்ப ஒரு ஃபேமிலியோட இருக்கீங்க அப்படின்னா, ஃபேமிலிய வச்சு ஒரு கன்டென்ட்ட யோசிங்க. மக்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இப்ப குழந்தைங்க வச்சிருக்கீங்கன்னா, குழந்தைங்கள வச்சு ஒரு கன்டென்ட்ட யோசிங்க. அது மக்களுக்கு எப்படி போய் சேரும்? நம்மளால 4 பேர் வந்து அந்த திருந்தி வாழ்றாங்க. அத வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு நமக்கு நம்மளோட கன்டென்ட் வந்து சூப்பர். இப்ப ஒரு குழந்தையே எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தைக்கு வந்து நல்லது பேட் டச், குட் டச் எல்லாமே சொல்லிக் குடுக்குறோம். அதே மாதிரி வந்து நல்ல பழக்கவழக்கமும் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். அந்த குழந்தைகள வச்சு நீங்க ஒரு வீடியோஸ் போடுங்க. பெரியவங்கள வச்சு வீடியோஸ் போடுங்க. கன்டென்ட்ட உருவாக்குங்க. உங்களோட வியூஸும் சரி, உங்களோட வீடியோஸும் சரி சூப்பரா வேற லெவல்ல நீங்க வந்து ரீச் ஆயிருவீங்க ஃபிரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய இது. இப்ப நான் இப்ப யூடியூப் சேனல் எதனால ஆரம்பிச்சேன் அப்டின்னா, யூடியூப் சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிச்சது ஏனோ தானோன்னு தான் ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல. அதுக்கப்புறம் வீடியோ போட எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம சாதிக்கணும், நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்டின்னா, நான் இந்த சேனல ஆரம்பிச்சேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கடலுக்குள்ள போறோம். அந்த கடலுக்குள்ள திமிங்கலமும் இருக்கு, மீனும் இருக்கு. அந்த திமிங்கலத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும். மீன்களுக்கு இரையாகாம அந்த கடல்ல இருந்து நம்ம மீண்டு வெளிய வந்துட்டோம் அப்டின்னா, நம்ம தான் வாழ்க்கையில உண்மையா ஜெயிச்சோம்னு அர்த்தம். இதுதான் என்னுடைய தாட்டு. அந்த கடல்ன்றது இந்த சோசியல் மீடியா தான் அந்த கடல். பெரிய கடலுக்குள்ள நம்ம மூழ்கவே கூடாது. என்னைக்குமே அது வெளியில இருந்து தப்பிச்சு நம்ம வந்துரணும். அப்படின்றது தான் என்னுடைய தாட் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது யூடியூப் சேனல் பத்தி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே பாய் ஃபிரெண்ட்ஸ்.